வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மாவு எதுவுமே இல்லை. அதனால் லைட்டாக வந்து ரசம் தனியாக சாதம் தனியாக வச்சா ரசமே பசங்க பசியாரவே மாட்டுறாங்க. அதில் இருக்க மிளகு சீரகம் பூண்டு இதெல்லாம் வந்து வேஸ்ட்டாக தான் போகுது. வெறும் சாதத்தை மட்டும் பசியாறிட்டு ரசம் அப்படியே வச்சிடறாங்க. அதில் எந்த ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் வரப்போகுது. அதனால் நான் வந்து பருப்பு அரிசியெல்லாம் சேர்த்து ஒன் பாட் ரசம் ரைஸ் வைக்க போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா எண்ணெய், கடுகு, பெருங்காயம், காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டுட்டேன். வதங்கின பிறகு 2 தக்காளி போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து 1 கப்னா ஒரு 1/4 கப் மட்டும் லைட்டாக 1 கப் அரிசினா ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் துவரம்பருப்பு போட்டுக்கணும். ஸோ இது நல்லா ஊறினதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சுருக்கேன். ஸோ இந்த தண்ணியும் நான் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் போட்டு ஆட் பண்ணிடணும். அப்புறம் மிளகு சீரகத்தூள் வந்து பொடி பண்ணி வச்சுது அதையும் ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டு டேஸ்ட் பார்த்து 2 விசில் விட்டு அப்படியே விட்டுடுங்க. நல்லா